சார் இப்போ வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ மொழிகள் இருக்கு, எவ்வளோ ஜாதிகள் இருக்கு, எவ்வளோ மதங்கள் இருக்கு. இப்போ நீங்க உலக அளவில் எடுத்துக்கங்க. வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை பார்த்தீங்கன்னா பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இந்தியா 118வது இடத்துல இருக்கு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து ஏன் 118 இடத்துல இருக்கு அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சே இருக்காங்க. ஓகேவா? ஒரு அரசு அப்படின்னா என்ன, உணவு உடை இருப்பிடம், இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி அமையும். சரியா? அப்போ சரியா மக்கள் இன்னும் வறுமையில போயிட்டே இருக்காங்க, விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது வறுமையில இருக்கிறவங்க வறுமையா போயிட்டு இருக்காங்க, பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரிங்களா? அப்போ படிச்ச இளைஞர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கிறது இல்லை, எல்லாம் சுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப படித்த பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இப்போ ஏரி வேலைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு ஏரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த ஆட்சி எந்த மாதிரி ஆட்சி அப்படிங்கிறத தோன்றுது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எங்க விஜய் தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.